ஏப்ரல் 23, 2025. தமிழ் சித்திரை 10 ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை மற்றும் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இனி 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம். மேஷம். இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும். இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். வேலை மற்றும் தொழில். உங்கள் பணியின் தரத்தில் உங்கள் திறமை பிரதிபலிக்கும். நீங்கள் பணியை விரும்பி மேற்கொள்வீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வீர்கள். அவரும் பதிலுக்கு உங்களுடன் அன்பாய் நடந்து கொள்வார். நிதிநிலைமை. அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சேமிப்பதற்கும் சாதகமான வாய்ப்புகள் காணப்படும். ஆரோக்கியம். இன்று உங்களிடம் மன உறுதி காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் பசுவுக்கு கோதுமை கொடுக்கவும். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. ரிஷபம். பரபரப்பான நாளாக இருக்கும். உங்கள் வளர்ச்சி குறித்த மகிழ்ச்சி காணப்படும். முக்கிய முடிவுகள் உங்கள் ஆர்வத்தை மேம்படுத்தும். வேலை மற்றும் தொழில். பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். பணியில் மேம்படுவதற்கான வழியை காண்பீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடனான அன்பு பிணைப்பு வலுப்பெறும் வகையில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதிநிலைமை திருப்தி அளிக்கும். நீண்டகால நிலுவைத் தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம். இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். தேக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். உங்களுக்கான பரிகாரம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வழிபாடு செய்யவோ முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்தல் நன்மை தரும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கடற்பச்சை. மிதுனம். இன்று பொறுமையாக இருக்க வேண்டும். அனைத்து விஷயங்களிலும் சகஜமாக இருக்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் ஆறுதல் பெற முடியும். வேலை மற்றும் தொழில். இன்று அதிக பணிகள் காணப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் உங்கள் துணையுடனான உறவின் மகிழ்ச்சி பாதிக்கும். நிதிநிலைமை. இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும். கூடுதல் பொறுப்பு காரணமாக வங்கியிருப்பை சிறப்பாக பராமரிக்க இயலாது. ஆரோக்கியம். கணுக்கால்களில் வலி காணப்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் பெறலாம். உங்களுக்கான பரிகாரம் தயிர் பரிகாரம். கிழக்கு திசையில் சுழலும் சூலம் இருப்பதால் தயிர் பரிகாரம் மேற்கொள்ளலாம். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 14. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. கடகம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த சூழ்நிலை காணப்படும். அதன் மூலம் சிறப்பாக உணர்வீர்கள். உங்களுக்கு சாதகமாக நிகழ்வுகள் அமைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். வேலை மற்றும் தொழில். உங்களின் அஜாக்கிரதை காரணமாக பணியில் தவறு செய்வீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் சகஜமாக பேசுவீர்கள். இதனால் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கூற இயலும். இதனால் நல்லுறவு உருவாகும். நிதிநிலைமை. பொருளாதார பாதுகாப்பிற்காக நீங்கள் போதிய அளவு பணம் சேமிக்க வேண்டும். பண வரவு குறிப்பிடும் வகையில் காணப்படாது. ஆரோக்கியம். உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும். இது உங்களுக்கு கவலை அளிக்கும். உங்களுக்கான பரிகாரம் சந்திர பகவானுக்கு வழிபாடு செய்யவோ. சந்திரன் உங்கள் ராசியின் அதிபதி என்பதால் அவரை வழிபடுவது முக்கியம். சந்திர காயத்ரி மந்திரம் அல்லது சந்திர ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பசுமை நிறம். சிம்மம். இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள். நீங்கள் சுமூகமாகச் செயல்பட வேண்டும். வாழ்க்கையின் சரியான மற்றும் தவறான விஷயங்களை பிரித்தறிய வேண்டும். வேலை மற்றும் தொழில். உங்களின் கடின உழைப்பிற்கு உங்கள் மேலதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்வீர்கள்.
காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் இனிமையான வார்த்தை மூலம் உங்கள் துணையை மகிழ்விப்பீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதிநிலைமை. இன்று நிதிநிலைமை சுதந்திரமாக காணப்படும். இதனால் உங்களிடம் போதிய பணம் காணப்படும். ஆரோக்கியம். உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். உங்களுக்கான பரிகாரம். வெறும் பித்தளை கலசத்தில் தண்ணீர், வெல்லம், சிவந்த புஷ்பம், சிறிது அருக்கம் இலை போட்டு காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் சூரியனுக்கு அர்ப்பணிக்கவும். இது சூரியன் கிரகதோஷங்களை நீக்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். கன்னி. இன்று முன்னேற்றமான நாள். எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு கொண்டிருப்பீர்கள். உங்கள் இலக்குகளில் வெற்றி பெற கடினமாக உழைப்பீர்கள். இடையில் ஏற்படும் தடைகளை முறியடிப்பீர்கள். வேலை மற்றும் தொழில். இன்று பலன் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றுங்கள். இதன் மூலம் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து தர இயலும். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் நேர்மையாக விசுவாசமாக இருப்பீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். நிதிநிலைமை. இன்று பணம் அபரிமிதமாக காணப்படும். இன்று வங்கியிருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள். ஆரோக்கியம். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். உங்கள் ஆற்றலை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள். உங்களுக்கான பரிகாரம். வியாழக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்யவும். விநாயகர் துஷ்ட கிரகங்களின் பாதிப்புகளை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். வியாழக்கிழமைகளில் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபடுவது நன்மை தரும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. துலாம். இன்று குழப்பமான எண்ணங்கள் காணப்படும். இதனால் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள். பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். பக்தி பாடல்கள் கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம். வேலை மற்றும் தொழில். பணியிடத்தில் கடினமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள். பணியில் உயர்வு காண திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இது உறவின் அம்சத்தை பாதிக்கும். நிதிநிலைமை. இன்று பணவரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும். குடும்ப நலனுக்காக பணம் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியம். அஜீரண கோளாறு மற்றும் கால் வலி காணப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சரிவிகித உணவை உட்கொள்ள வேண்டும். உங்களுக்கான பரிகாரம். வெள்ளை கப்பூசணி தரித்தல். சுக்கிரனுக்கான நவரத்தின பக்குவ கல்லாக இது பரிகாரம் செய்யும். இடது கையில் சிறிய வெள்ளை கல்லை மோதிரமாக அல்லது கம்பியாக அணிவது நன்மை தரும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 15. அதிர்ஷ்ட நிறம் பவழ நிறம். விருச்சிகம். இன்று வெற்றி பெறுவதற்கு தைரியமும் உறுதியும் தேவை. உங்கள் இலக்குகளை அடைய இவற்றை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். வேலை மற்றும் தொழில். பணியில் நட்பலன் காண கவனமாக பணியாற்ற வேண்டும். நீங்கள் பணியில் தவறு செய்ய நேரலாம். உங்கள் பணிகளை முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் காணப்படும். இதனால் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். நிதிநிலைமை. இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும். இது உங்களுக்கு வருத்தம் அளிக்கும். இன்று கூடுதல் செலவு காணப்படும். இது தேவையற்ற செலவாக இருக்கும். ஆரோக்கியம். போதிய தூக்கமின்மை காரணமாக கால் வலியால் இன்று நீங்கள் பாதிக்கப்படலாம். உங்களுக்கான பரிகாரம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்யவும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு சென்று செவ்வரளி மாலை அணிந்து ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். தனுசு. இன்று உங்கள் முயற்சி மூலம் நன்மையான விஷயங்களை பெறுவீர்கள். சிறந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும். வேலை மற்றும் தொழில். பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். உங்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடன் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் இனிமையாக ஆக்கலாம். இந்த மகிழ்ச்சியின் காரணமாக உங்கள் இருவரிடையே நெருங்கிய பிணைப்பு ஏற்படும். நிதிநிலைமை. இன்று கணிசமான பண வரவு காணப்படும். உங்கள் சேமிப்பு நிலை உயரும் வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஸ்திரத்தன்மை காணப்படும். உங்களுக்கான பரிகாரம். வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் வைத்து புத்தியை நியந்திரிக்கவும். தியானத்தில் குரு பகவானின் ஸ்தோத்திரம் அல்லது காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு சிவப்பு.
மகரம், இன்று தேவையற்ற மனக்குழப்பம் மற்றும் பதட்டம் காணப்படும். அமைதியான அணுகுமுறை மூலம் இந்தச் சூழ்நிலையை சமாளிக்கலாம். வேலை மற்றும் தொழில். அதிகப்படியான வேலைகளை கவலையை அளிக்கும். பணியிடத்தில் தவறுகளை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் பதட்டமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள், இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நிதிநிலைமை. பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது. உங்கள் பணத் தேவைகளை பூர்த்தி செய்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியம். பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு உங்களை அமைதியாக வைத்திருங்கள். உங்களுக்கான பரிகாரம்: பசுவுக்கு பசும்பால் அல்லது பச்சைப்புல் கொடுக்கவும் இது நன்மைகளை ஈர்க்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் செம்பு நிறம். கும்பம், இன்று எழும் வேறுபாட்டை தீர்க்க பக்குவமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். மாறுபடும் சூழ்நிலைக்கேற்ப இன்று நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேலை மற்றும் தொழில். உங்கள் பணியில் நீங்கள் சிறிது போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பணிகள் அதிகமாக இருக்கும், இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள். உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். நிதிநிலைமை. பணவரவு குறைந்து காணப்படும். பணத்தை விழிப்புடன் கையாள வேண்டும். ஆரோக்கியம். கண் எரிச்சல் காணப்படும், இது உங்களுக்கு கவலை அளிக்கும். அஜீரண கோளாறு காணப்படும். உங்களுக்கான பரிகாரம்: துளசி செடியை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யவும். துளசி செடியை வீட்டில் வைத்து தினமும் வழிபாடு செய்வது நன்மை தரும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மீனம், இன்று உங்கள் வளர்ச்சி பாதையில் தடைகள் காணப்படும். என்றாலும் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலம் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறலாம். வேலை மற்றும் தொழில். வேலை தொடர்பான பயணம் காணப்படுகின்றது. விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்படும் என்பதால் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. அமைதியாகவும் சுமூகமாகவும் இருப்பதன் மூலம் உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். உங்கள் மனநிலையில் மாற்றம் வேண்டும். நிதிநிலைமை. இன்று பணவரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும். நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தை அனுபவிக்கும் நிலையில் இருக்க மாட்டீர்கள். ஆரோக்கியம். இன்று பதட்டமாக காணப்படுவீர்கள். அதிக பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கான பரிகாரம்: சந்தனப்பொடி முகத்துக்கு கொடுக்கவும், அது மன அமைதியை தரும் மற்றும் ஆன்மீக ஆழத்தை வளர்க்கும். சந்தனப்பொடியை காலையில் உங்கள் கண்ணில், மார்பில், கழுத்தில் பூசுங்கள். இது உங்கள் ஆழமான பக்தியையும் மன அமைதியையும் வழங்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம்.